பொதுவாக திருமண நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் உறவினர்களுக்கு தாம்பூல பைகள் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் தனது மகளின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் தாம்பூல பைகளுக்கு பதிலாக விதை பைகளை வழங்கி அசத்தியிருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா மற்றும் தொழிலதிபர் விசாகன் ஆகியோரது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சென்னை ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மிகவும் எளிமையாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ரஜினியின் நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் மட்டுமே கலந்து கொண்டிருந்தனர். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் விதைப்பந்து அடங்கிய பைகளை ரஜினிகாந்த் பரிசாக வழங்கினார். வழங்கப்பட்ட விதை எந்த மரத்தின் விதை என்ற தகவலும் அந்த பரிசு பையில் இடம்பெற்றிருந்தது. சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு விதைப்பைகளை ரஜினிகாந்த் வழங்கியதற்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாகவே புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம், காற்று மாசுபாடு உள்ளிட்ட வார்த்தைகள் அதிக அளவில் உச்சரிக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டுமென்றால் மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வும் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் பல்வேறு கட்சியினரும் அமைப்பினரும் தொடர்ச்சியாக மரக்கன்றுகள் நட்டும் அவற்றை பராமரித்தும் வருகின்றனர். நடிகர் விவேக் போன்றவர்கள் இதற்காக தொடர்ச்சியாக களப்பணியும் ஆற்றி வருகின்றனர். இந்த பின்னணியில்தான் ரஜினிகாந்த் விதைப்பைகள் வழங்கிய நிகழ்வையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அனைவருக்கும் விதைப்பைகள் வழங்குவது என்பது சிறிய அளவிலான முன்னெடுப்புதான் என்றாலும் அதனை முன்னெடுத்திருப்பவர் ரஜினிகாந்த் என்பதால் அது தனி கவனம் பெறுகிறது. இதன் மூலம் இனிவரும் நாட்களில் ரஜினியின் ரசிகர்களும் தங்களது இல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்பவர்களுக்கு விதைப்பைகளை பரிசாக வழங்கக்கூடும் என செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். ரஜினியைப் போலவே பிற பிரபலங்களும் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு இதுபோன்ற முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டுமெனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். எதிர்வரும் நாட்களில் ஒருவேளை ரஜினியை பின்பற்றி அவரின் ரசிகர்களும் பிற நடிகர்களும் இந்த விதைப்பை வழங்கும் திட்டத்தை தொடரும் பட்சத்தில் இந்த முயற்சிக்கு முதல் விதை போட்டவராக நடிகர் ரஜினிகாந்த் இருப்பார். செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.